வணக்கம். சீப் மேக் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ என்னுடைய பைக்கு தான் இது, ஹோண்டா சைன் சிபி சைனு. அது கார்பரேட்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லீக் ஆகிருந்தது. அதனால் ஆயில் மார்க்ஸும் இருந்தது. அதனால் அதை எப்படி நாங்கள் சரி பண்ணோம், எப்படி கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருக்குறோம். ஏன்னா இதுதான் கேஸ்கட்டு, பேக்கிங் கேஸ்கட்டு. இந்த கேஸ்கட்டு மாற்றிட்டா அந்த லீக்கேஜெலாம் அரெஸ்ட் ஆகிடும். அந்த வீடியோ போட்டிருக்கு. லென்த்தான வீடியோ தான், ஒரு 16 நிமிஷம் கிட்ட ஓடும். சரிங்களா? இது பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்ட்டு புரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா? ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப சோக் ஆகிருச்சு. சரிங்களா? கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் லீக் ஆகி அங்கங்கே இதாக இருக்குது. நல்லா இது க்ளீன் பண்ணி நம்ம மாற்றுற வீடியோ தான் இது. கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணுற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கு. இதை பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? ஆனால் இதை பார்த்து வேலை பார்க்கணும், நம்மளே வேலை பார்த்துடலாம் அப்படின்றது பார்க்க வேண்டாம். அது யார் ட்ரைனடு டெக்னீஷியனோ அந்த டூ வீலர் டெக்னீஷியனை கொடுத்து நீங்கள் பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை நான் பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? ஆக்சுவலாக நான் ஒரு 4 வீலர் மெக்கானிக்கு தான். ஸோ என்னுடைய பைக்கை நானே செல்ஃபாக சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிறது உண்டு. அந்த மாதிரி தான் இதுவும் சரி நம்ம செல்ஃபாக பார்த்துக்கலாம் அப்படின்றது போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கரெக்டான இதை வச்சு கழட்டணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ ஸ்லிப் ஆகாது. மேலே இருக்கிற அந்த டயஃப்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டயஃப்ராம் கிழிஞ்சிடக்கூடாது. அதே போல் வேறு பெட்ரோலையோ டீசலையோ போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அது பல்ஜ் ஆயிடும். ஆயில் எது பட்டுச்சுன்னா அந்த டயஃப்ராம் ரப்பர் பல்ஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம இது பண்ண முடியாது. திரும்ப ஒரிஜினாலிட்டியை மாற்ற முடியாது. நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரப்பர் ஐட்டம்லாம் மேக்ஸிமம் ஆயிலில் போடாமல் பெட்ரோல் டீசலில் வாஷ் பண்ணாமல் அதுக்குரிய க்ளீனர் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அந்த கார்பரேட்டர் க்ளீனர் இல்லை த்ராட்டில் பாடி க்ளீனர்லாம் இருக்குது. அதை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரப்பர் பார்ட்ஸ் எதுவுமே சேதாரம் ஆகாது. அதில் வர ஒரு 2 ஜெட்டு இருக்கும். ஒன்று ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு வரும், ஒன்று ஹை ஸ்பீடு ஜெட்டு வரும். சரிங்களா? அந்த ஜெட்டு தான் அடைச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம ஸ்லோ ஸ்பீடு ஓடலைன்னா ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டில் ஏதாவது டஸ்ட்டு அடைஞ்சிருந்துச்சின்னா ஸ்லோ ஸ்பீட் ரன்னிங் ஆகாது. அது ஜஸ்ட்டு அந்த ஜெட்டு ஹோல்ஸ்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நம்ம முடியுடைய திக்னஸில் தான் ஒரு முடி எடுத்து அந்த அது என்ன டயாக இருக்கோ அந்த டயம் அந்த ஹோல்ஸ் இருக்கும். அவ்வளோ இதாக தான் இருக்கும். இப்போ கரெக்டர் இந்த சோக்கு இதோடைய சோக்கு போடுறோம்ல அதுக்குரிய யூனிட் அது. இது கார்பரேட்டர் பார்த்திங்கன்னா இது வெரி சிம்பிள் கார்பரேட்டர் தான். சென்சார் கொடுத்துருப்பாங்க. அதாவது த்ராட்டில் பாடி காருக்கு வருது பார்த்திங்களா, காரில் பார்த்திங்கன்னா த்ராட்டில் பாடி ஆங்கிள் சென்சார் வரும். ஸோ அதுதான் அது ஆங்கிள் சென்சாரு. இப்போ BS3-6 வர மாடலில் எப்படி இருக்குன்னு தெரில. இது BS4 மாடல் தான் இது. இதுதான் கார்பரேட்டர் க்ளீனர். அது க்ளீனர் வச்சு நம்ம க்ளீன் பண்ணினா கரெக்டாக இருக்கும். நம்ம ஹோல்ஸு உள்ளே என்னென்ன ஹோல்ஸ் இருக்கோ எல்லா ஹோல்ஸ்லேயும் அடித்தோம் அப்படின்னா உள்ள லாக்கு டஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் ஃப்ரீ ஆயிரும். ப்ரொசீஜர் இதுதான். இதை வச்சு க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா சென்சாருக்கும் நமக்கு ஃபால்ட் வராது, வேறு எதுவும் ஃபால்ட் வராது. ஜெட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா பாடியும் நீட்டாக ஃபஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி
பக்காவாக வச்சுட்டு நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா துடைச்சிட்டு நம்ம அடுத்து வந்து பேக்கிங் பண்ணோம்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த கார்பரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னா வெரி சிம்பிள் மெத்தடு தான். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கிறோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த நம்ம பழைய காலத்தில் வந்து மூட்டை பூச்சி மருந்து அடிப்போம் பார்த்தீங்களா, ஒரு கன்னில் கீழே வந்து மருந்து ஊற்றி மேலே ஒரு பம்பு வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த காற்று அனுப்பினோடனே டேங்கில் இருக்க மருந்து வந்து ஸ்ப்ரே ஆகும். ஸோ அந்த மெத்தடில் வந்து இந்த கார்பரேட்டர் வந்து வேலை செய்கிறது. சரிண்ணா, எந்த அளவுக்கு இன்ஜினில் வேக்கம் இருக்கிறதோ அந்தளவு வந்து ஏர் வெளியே இருந்து உறிஞ்சும், ஏர் உள்ளே வரும். அந்த பாஸ் பண்ணி போகும்போது அந்த இடம் வேக்கம் கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேக்கம் நிரப்பதுக்காண்டி நம்ம கீழேருந்து அந்த எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் இருக்கும். ஸோ அந்த பெட்ரோல் வந்து ஜெட்டு வழியாக வந்து நமக்கு ஏரோடு மிக்ஸ் பண்ணி இன்ஜினுக்குள்ளே ட்ராவல் ஆகும். அதான் ஏர் ஃபியூல் மிக்சர்ன்பாங்க. இது ஃப்ளோட்டு. இந்த ஃப்ளோட்டில் ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளோட்டு சரியாக வேலை செய்யலைனாலும் கூட அவங்க வந்து பெட்ரோல் வந்து ஓவர்ஃப்ளோ டியூப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்து பெட்ரோல் லீக் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளோட்டு வந்து சரியாக வேலை செய்யலை, இல்லை ஃப்ளோட்டுக்குள்ளே வந்து லாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகிறது. ஸோ அது எதுவும் தேஞ்சி இருந்துச்சு, அது மேலே ரப்பர் கோட்டிங் போயிருந்தது அப்படின்னா லீக் ஆகும். இது மெயின் ஜெட்டு. இது வந்து ஸ்லோ ஸ்பீடு ஜெட்டு. இதில் தான் அந்த நம்ம ஓப்பன் பண்ணுற பெட்ரோல் வந்து அதில் தான் ஸ்டோரேஜ் ஆகி நிற்கும். கார்பரேட்டர் ரிசர்வாயர் அது. இதில் தான் பெட்ரோல் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஆக்சிலேட்ரு திருகிறோமோ அந்தளவுக்கு த்ராட்டில் ஆங்கிள் ஓப்பன் ஆகுதோ அது தக்கன வந்து வேக்கம் உள்ளே போகும். ஏர் உள்ளே போகும். ஏர் உள்ளே போனோடனே அந்த வேக்கத்தில் பெட்ரோல் எடுத்து பெட்ரோலும் காரும் ஏரும் மிக்ஸ் பண்ணி இன்ஜினுக்குள்ளே போகிறனால நமக்கு இன்ஜின் வந்து ஃபயரிங்க்கு நல்லாயிருக்கும். இது 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான். நிறைய பேர் தெரிஞ்சுக்க 4 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன, 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கிறோம். வீடியோ கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தகுந்த வீடியோ கேமராமேன் இல்லை. ஒரு சின்ன பையனை வச்சு தான் வீடியோ போட்டிருக்கு. அதனால் என்னடா லாங் டிஸ்டன்ஸாக இருக்கே, ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டாம். இதை பார்த்து நானும் கார்பரேட்டர் பிரிக்கிறேன் என்று பிரிக்க வேண்டாம். அது 2 வீலரு டெக்னீஷியன் இருக்காங்க, நல்ல ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். அதில் சின்ன சின்ன ஓரிங் வரும். அந்த ஓரிங்கெல்லாம் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா எல்லாம் பக்காவாக இருக்கும். இது சோக்குக்குரிய யூனிட்டு. சோக்கு போட்டோம் அப்படின்னா ரிச் மிக்சராக போகும். ஏர் கம்மியாகவும் ஃபியூல் ஜாஸ்தியாகவும் போகும்.
அந்த குளிர்காலம் இப்போல்லாம் குளிர்காலத்தில் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த மாதிரி குளிர்காலங்களில் நம்ம சோக் போட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை அதிகாலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது சோக் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சோக்குன்றது ஒரு ரிச் மிக்சர் மாதிரி தான். ஏர் கம்மியாக போகும், பெட்ரோல் ஜாஸ்தியாக போகும். இப்போ பிஎஸ்6 ஃபுல்லாக எலக்ட்ரானிக் இன்ஜெக்டர்னால நமக்கு வந்து அந்த கார்பரேட்டர் வராது. நம்ம கார்களுக்கு வர மாதிரி இன்ஜெக்டர் தான் வரும். ஃபியூல் டேங்கில் ஒரு பம்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பம்பு ப்ரெஷரைஸ்டு ஆகி காமன் ரயில் மாதிரி ஒரு யூனிட்டு. அதில் எப்போ நமக்கு ஃபயரு பெட்ரோல் ஸ்ப்ரே பண்ணணுமோ அந்த டயத்தில் வந்து ECU கண்ட்ரோல் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும் அந்த இன்லெட் 24ல். அந்த டயஃப்ராம் மாட்டும் போது கிழியாமல் கரெக்டாக வச்சு மாட்டிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. என்னென்னா அதனால் நமக்கு ப்ராப்ளம் வரலாம், பிக்கப் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா இதாகும். இதை நம்ம மேனுவலாகவே செக் பண்ணலாம். இந்த டயஃப்ராம் கரெக்டாக வேலை செய்யுதான்றது வேலை செய்யலாம். இந்த முடிஞ்சோடனே இந்த இப்போ டயஃப்ராம் மாட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு ஏர் உள்ளே போதோ அந்த அளவுக்கு டயஃப்ராம் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அந்த மெயின் ஜெட்லேருந்து ஓப்பன் ஆகும். மெயின் ஜெட்லேருந்து பெட்ரோல் வந்து ஸ்ப்ரே ஆகும். அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த மேலே அதில் ஊதும் அப்படின்னா நம்ம டயஃப்ராம் மேலே ஏறி இறங்குறது தெரியும். வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த இதில் முகத்தில் வந்து நீங்கள் ஊதுனீங்கன்னா உங்கள் டயஃப்ராம் வந்து மேலே ஏறும். மேலே ஏறும்போது அந்த ப்ளஞ்சர் மேலே ஏறும்போது உங்களுக்கு பெட்ரோல் ஜெட்லேருந்து அந்த நீடில் எவ்வளோ தூரம் ஓப்பன் ஆகுதோ அவ்வளோ தூரத்தில் இருந்து பெட்ரோல் வந்து இன்ஜினுக்குள்ளே ட்ராவல் ஆகும். இது வந்து ஏர் ஜெட்டு அட்ஜஸ்டர். இது வண்டியில் மாட்டிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நமக்கு இந்த வண்டியில் மாட்டிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சைடில் பேட்ரி எல்லாம் கழட்டி ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் மாட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணான்னா ஈஸியான ஐடியா என்னென்னா, ஃபுல் டைட்டு பண்ணிவிட்டு ஒரு 2.5 அதாவது 2.5 சுற்று சுற்றணும். ஃபுல் டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்று, அதுக்கப்புறம் 2 சுற்று, அதுக்கப்புறம் 90 டிகிரி நம்ம அது செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம கரெக்டாக இருக்கும். அப்படி தான் இதில் செட் பண்ணியிருக்கிறேன். இது உங்களுக்கு குழப்பம், ஏன்னா டைட் பண்ணி திருகிறாப்புல அப்படின்றது சின்ன கன்ஃபியூஷனால் 1 2 அடுத்து 2.5 2.5 சுற்று, அதாவது 2 முழு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டார் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 90 டிகிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இந்த வண்டியில் மாட்டியாச்சு. மாட்டும் போது பெட்ரோல் லைனு, சோக் லைனு, அதுக்கப்புறம் வெண்டிலேஷன் லைன் இருக்கும். 3 லைன் இருக்கும். கீழே ட்ரெயின் ஹவுஸ் ஒன்று இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக மாட்டிட்டு ஆக்சிலேட்டர் கேபிள் அது இழுத்து பிடிக்காமல் ஃப்ரீயாக இருந்து மாட்டுற மாதிரி மாட்டிடணும். அதை மாட்டிட்டு டைட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஐடியல் எவ்வளோ தேவையோ நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேனுவலாக. BS6 அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடியல் வந்து கண்ட்ரோல் ஆகிக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க காருக்கு இருக்க மாதிரி.
எலக்ட்ரானிக் த்ராட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுவே வந்து ஐடியல் எல்லாம் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஐடியல் கண்ட்ரோல் வால்வு வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு வந்து கார்பரேட்டருக்கு எப்படி க்ளீன் பண்ணி மாற்றுன்ற வீடியோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். சரிங்களா? இது ஐடியல் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணது. ரேஸ் பண்ணி பார்த்துட்டு ஹெட்லைட்டு கியர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் இன்ஜின் டவுன் ஆகுதான்னு பார்த்து அதை தக்க நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.